கரூர் அருகே வயதான பெண்ணுக்கு சொந்தமான 92 பவுன் நகைகளை திருடியதாக அவரின் மகனை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை சேர்ந்தவர் ஃபைரோஜா பேகம். அவரின் கணவர் இறந்துவிட்டதால் சென்னையில் உள்ள இளைய மகன் வீட்டிற்கு ஃபைரோஜா பேகம் சென்றிருந்தார். அவ்வப்போது அரவக்குறிச்சி வீட்டிற்கு அவர் வந்து செல்வார். இந்நிலையில் ஃபைரோஜா பேகம் வீட்டில் இருந்த 92 பவுன் நகைகள் திருட்டு போனது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த திருட்டு வழக்கில் ஃபைரோஜா பேகம் மூத்த மகன் சையது சலீமை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஃபைரோஸ் பேகம் என்பவருடைய மகன் மூத்த மகனே இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். பின்பு அவர் சொன்ன இடத்திலிருந்து அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட அந்த நகை 92 சவரன் மதிப்பு 21 லட்சம் ரூபா. எங்களுடைய தனிப்படையினர் மீட்டு இந்த வழக்கு தற்போது விசாரணையில் இருக்கிறது.